அணு ஆயுத தடை பரவல் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதை விட அகிம்சையை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் வாக்குறுதி மேலானது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டோக்கியோவில் பேசும்போது சொல்றாரு. ஒரு அணு ஆயுத தடை பரவல் ஒப்பந்தத்தை விட அகிம்சையை எங்களுடைய மரபணு கொள்கையாக, மரபணுவோடு கலந்திருக்குது அகிம்சை அப்படிங்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி மேலானதுன்னு ஒரு ஹை மாரல் கிரவுண்டில் இருந்து அவர் பேசுற மாதிரியான ஒரு உணர்வு வந்து முதல்ல கிடைக்குது. இப்படி பேசிட்டு அந்த மாதிரி ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடாமலே இருந்து விட முடியுமா சர்வதேச அரங்கத்துல? இல்ல, நீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுங்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. பட் ஆனாலும் அதை தாண்டி நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டு மக்களுக்கு சொல்றதும் முக்கியமான விஷயம்தான். அதனால இந்த அகிம்சை பத்தி இது சொல்லும்போது குறிப்பாக போன முறை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அரசாங்கம் வந்து நீங்க போக்ரான் சோதனை அப்படின்னு நடத்துறது மூலமா இந்தியா வேற ஒரு பாதைக்கு திரும்பிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இங்க இருக்கிறவங்களுக்கு எழுந்தது. ஆனா அப்ப சொன்ன நம்ம விஷயம் என்னன்னு கேட்டா, இந்தியா தன்னுடைய வலிமையை நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள்ல முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது மரபணுவோட கலந்தது அகிம்சை. வன்முறைங்கிறது மரபணுவோட இல்லவே இல்லை. அகிம்சை மரபணுவோட கலந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே எங்களுடைய வலிமைக்காக அணு ஆயுதங்களையும் தயாரிக்கிறோம்னு சொல்றது முரண்பட்டதாக இல்ல. இல்ல ஏனென்று கேட்டால், நான் ஒரு விஷயத்த நல்லவங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது வலிமையாக இருக்கிறவங்களதோ என்னைக்கு முரண்பாடா இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அந்த நல்லதை காப்பாத்துறதுக்கும் வலிமை தேவைப்படுது. அதனால இதை முரண்பட்ட விஷயமா பார்க்காம ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா தான் பார்க்க முடியும். அதனால இந்தியா மாதிரியான நாடுகள் தங்களால் அணு ஆயுத சோதனை செய்யவும் முடியும், அதே சமயம் அதை வந்து முதலில் பிரயோகிக்காமல் குறிப்பாக பொதுமக்களுக்கு எதிராக அல்லது வந்து போருக்காக பயன்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதே இது வந்து வலிமையாக இருப்பதன் மூலமாகத்தான் அகிம்சையை வந்து நம்ம முன்னெடுக்க முடியும். அதுதான் சாத்தியம் கூட. ரவீந்திரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அணு சக்தி பரவல், அணு ஆயுத பரவல், அணு சக்தி பரவலுக்கு எல்லாருமே இது அணுசக்தி பரவல் இருந்தாதான் ஜப்பானுக்கு லாபம். அதே டைம்ல அணு ஆயுத பரவல் கூடாதுன்னு ஜப்பான் கருதுது. இந்தியா கையெழுத்து போட்டு நினைக்கிறாங்க. அவங்க மட்டும் அணு ஆயுத பரவலுக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க. அப்போ இந்தியா மட்டும் அவங்க கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற அளவுக்கு தேவையில்லை. இப்போ வந்து இந்த ட்ரீட்டில வந்து இந்தியா கையெழுத்து போடாதுங்கிறது தான் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்தியர்களோட முடிவு. இந்த சூழ்நிலையில வந்து பிரதமர் வந்து நாங்க கையெழுத்து போட முடியாதுங்கிறத இன்னொரு சுவர் கோட்டட் வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இதுல ரீட் பண்ண வேண்டியதில்லை. அவங்களும் வந்து காலகட்டத்தில் வந்து அணு சக்திக்காக அணு ஆயுத பரவல்ங்கிறது அவங்க டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டதுங்கிறதையும் ஏத்துக்கிட்டு வருவாங்க. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னு இந்தியா எடுக்கக்கூடிய நிலையில தவறே கிடையாது. அதை உலக நாடுகள் ஒத்துக்கும். அந்த அணு ஆயுதம் பரவலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் வந்து காலப்போக்கில் ஒத்துக்கும். அது வந்து நீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை அழிக்காம நீங்க எங்களை மட்டும் சொல்றீங்களேங்கிற வேறு அரசியல் சார்ந்த நிலைப்பாடு. அது ஓப்பனா அதை சொல்ல முடியாதனாலதான் அது வேறு அரசியல் சார்ந்த நிலைப்பாடு. அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அஹிம்சை எங்களுடைய மரபணுவோடு கலந்துருக்குதுன்னு நீங்க புத்தரை கோட் பண்றீங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது எனக்கு காந்தியை தான் சொல்றாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா புத்தரை தான் கோட் பண்றாரு. அது வந்து இது வந்து உலக நாடுக்கு நாங்க அமைதியான நாடு யாரே நாங்க குறிப்பாக இந்தியா வந்து அகிம்சை வழியை பின்பற்றுகிறது, அகிம்சையில் நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது மூலமாகவே நாம் இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்ல நினைக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் எங்களுடைய பலத்தை நாங்கள் கூட்டிக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை கூடவே நாங்கள் எந்தவித நிலையிலேயும் எங்களுடைய அகிம்சையை நாங்கள் தாண்டி வரப்போவதில்லை, அதில் உறுதியாக இருக்கிறோங்கிற மெசேஜும் சேர்ந்துதான் கொடுக்கிறோம். நாம புத்தர்க்க நாடுன்னு சொல்றோம், அவங்க அசோர்க்க நாடுன்னு கேட்கலாம். பட் நம்ம ஸ்டாண்ட் நம்ம புத்தர்க்க நாடு. நீங்க வழக்கமாக இதுக்கு முன்னால வந்து மாஸ்கோல மழை பெஞ்சா மதுரையில கொடை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளை பற்றிய ஒரு விமர்சனம் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா இன்று இந்த அகிம்சை இந்தியர்களின் மரபணுவோடு கலந்தது அப்படிங்கிற செய்தி இருக்கக்கூடிய அதே நாளிதழ்ல வேற ஒரு செய்தியும் அந்த பக்கங்கள்லயே இருக்கு. அது வந்து புனேல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் RSS தொண்டர்களால தாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இது கண்ணூர்ல RSS பிரமுகர் ஒருவரை கொலை செய்யப்பட்ட RSS பிரமுகர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தியின் பின்னணியில எங்களை நீங்க அங்க அடிச்சீங்க, அதுக்காக நாங்க இங்க உங்களை அடிக்கிறோம் அப்படின்னு புனேல தாக்கி இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து வன்முறை வந்து தவிர்க்கப்பட வேண்டியதான். உலக அளவுல பேசியிருக்கிறாரு. உலக அளவுல பார்க்கும்போது வன்முறை மிக குறைஞ்ச நாடு இந்தியா.
அது நம்ம வந்து நமக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள பார்க்கும்போது இது வன்முறையா தெரியுதே தவிர உலக நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து வன்முறை குறைந்த ஒரு நாடு தான் இந்தியா. இல்ல நீங்க கேரளாவோட சிச்சுவேஷன் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து அங்க அதிகரிச்சுட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆர்எஸ்எஸும் உட்கார்ந்து பேசக்கூடிய சிச்சுவேஷன் அளவுக்கு வந்து போயிருக்கு. இது வந்து ஒன்று கொண்டு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறத எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பேசிட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகள் இருக்கு. ஆனாலும் இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒண்ணு தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எங்களோட இயக்கத்தினுடைய எத்தனை தலைவர்கள் சகோதரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கிறதன் மூலமாக நம்ம வன்முறையை ஆதரிக்கிறோம் இல்ல வன்முறை தீர்வு அப்படிங்கிறது இல்ல. நீங்க வந்து பிரதமர் வந்து நேற்று வந்து ஜப்பான்ல வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல அகிம்சை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தரையை வந்து அவர் மேற்கோள் காட்டுகிறார் அப்படின்னு சொன்னா இந்தியா அடிப்படையில் இருக்கக்கூடிய உணர்வுகளை அவர் பிரதிபலித்திருக்கிறார். இந்த நாடு ஒரு நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய மக்கள் நிறைந்த நாடு. அதனால நீங்க அணு ஆயுதத்தோட எங்களை லிங்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த அகிம்சை புத்தர் இந்த மாதிரியான அந்த கருத்துக்களை முன்னெடுத்து பேசியிருக்கிறாரு. அஹிம்சை எனக்கு அதுதான் அந்த செய்தியோட சேர்த்து பார்க்கும்போது நீங்க கண்ணூர்ல ஒரு விஷயம் நடந்ததுன்னா கண்ணூர்ல ரிட்டாலியேஷன், கண்ணூர்ல பழி வாங்குதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். கண்ணூர்ல நடந்ததுக்கு, கேரளால எங்கேயோ ஒரு மூலையில நடந்ததுக்கு, புனேல மகாராஷ்டிரால அதற்கான பதில் தாக்குதல் அப்படின்னு சொன்னா அதுதான் இனிமேல் நடைமுறையா அப்படிங்கறத பார்த்தா நான் அதுக்கு வந்து சொல்றேன். இது ஏதோ வந்து நீங்க இந்த ஒரு சிங்கிள் ஒரு இன்சிடென்ட் வச்சு நீங்க எடுத்து பேசுறீங்க. வட இந்தியாவில் ஏதோ ஒரு தலைவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் கட்சிகள் வந்து குறிப்பா நீங்க சேது சமுத்திர திட்டத்துல வாரணாசியில ஒரு இவர் வந்து சாது பேசின பேச்சுக்கு திமுக கட்சிக்காரர்கள் எங்களுடைய கட்சி அலுவலகத்தை உடைச்சாங்க. அப்ப வந்து நீங்க வந்து அங்க பேசின பேச்சுக்கு ஏன் இங்க வந்து இதை வந்து செய்யறீங்க? அப்படி நீங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கறத வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இது வந்து ஒருத்தர் மட்டுமே செய்யறாங்க இல்ல வந்து இன்னொரு இயக்கம் மட்டுமே செய்யுது அப்படிங்கிற மாதிரியே இதை எடுத்துக்க முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளும் இப்படிதான் நடந்து கொள்ளும் அப்படின்னு அவங்க சொன்ன உதாரணங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கணுமா? இல்ல ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் வேகமா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிபிஎம் இங்க ஸ்ட்ராங் கேரளாவில் அந்த ஹியூமிலியேஷனை ரிட்டாலியேட் பண்ணக்கு தான் புனாவில் அடிச்சிருக்காங்க. இல்ல நீங்க மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல காங்கிரஸ் பலவீனமா இருக்கிற இடத்துல இல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் பலமா இருக்கிற அதிகாரத்தோட திமுக அடிச்சுதான் சொன்னாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருந்திருக்கும். தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய ஒரு பயந்த ஒரு சமுதாயம். ஆளுங்கட்சியா எல்லா டைம்ல திமுக அடிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களா? நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.